நான் சொல்லுவேன், ஐயோ இந்த பொண்ணு ஆக திறந்த பொண்ணு, இந்த பொண்ணு எல்லாம் பசி பஞ்சம் பட்டினி, எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு பொய் பிராடு பித்தலாட்டம் இப்படி தான் இருக்குது. இந்த நிலைமையில் வந்து திராவிட பொங்கல் கொண்டாடணுமா? இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டு திராவிட பொங்கல் கொண்டாடுங்கன்னா எப்படிங்க கொண்டாட முடியும்? எவனா வேணால் தெலுங்கானார் ஹிந்திக்காரனா வந்து பெங்காலியார் குஜராத்தியார் தமிழ் ஆளணுமா? ஆனால் தமிழன் மேலே உனக்கு பற்று இருக்குங்கிறது முதல்ல நீ காட்டணும்ல. உனக்கு பற்று இருந்துச்சுன்னா ஏன் நீ மலையை உடைக்க போகிற? அப்படி இருந்துச்சுன்னா ஏன் மண்ணை அள்ளி விற்க போகிற? தமிழன் தானே குடிச்சு சாவரான உன் மேலே அக்கறை வந்துருக்கணும்ல. ஏன் உடம்புக்கு நல்லது தானே கல் கடையை வந்துட்டு ஒயின் ஷாப்பை மூட வேண்டியதானே? அதெல்லாம் செய்யலை. அப்படியே தெரிய வேணாம் உங்களுக்கு. உங்கள் மேலே உங்கள் அக்கறை இருந்துச்சுன்னா முதல்ல செஞ்சிருப்பாங்கல்ல. திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறேன் எப்படிங்க தமிழனா இருப்பான்? தமிழை தூக்கி பிடிக்கிறாங்க தமிழனா இருப்பான். இப்போ அடிச்சு நொறுக்கிட்டு திராவிடன்னு சொன்னோம். எவன் சொன்னானோ எல்லாத்துக்கும் மேடை போட்டு மூச்சு முட்டை பேசிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, பெரியாரெலாம் ஓட விட்டுட்டு இருக்காப்புல. அவன் பேதி ஆகிட்டு இருக்கானுங்க திக கட்சிக்காரங்க எல்லாம். 10 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. இந்த 10 லட்சம் கோடி விஜய் வந்து எப்படி அடைப்பேன்னு சொன்னாரா? எல்லாருக்கும் வந்து வீட்டில் கார் இருக்கணும் பைக் இருக்குன்னு சொல்கிறாரு. கார் பைக்கு எப்படி வரும், எப்படி வர வைப்பேன் அது சொல்லணும்ல. அதெல்லாம் சொன்னால் தாங்க நீங்கள் நல்ல தலைவர். அப்போ தாங்க உங்களுக்கு ஓட்டு போட முடியும். ஒருத்தன் கடை வாங்கினால அந்த கடை எங்கே வந்து விடியும்னா கரண்ட் பில்லில் வந்து விடியும், வீட்டு வரியில் வந்து விடியும், ரோட் டாக்ஸில் வந்து விடியும். நீ வாங்குற அரிசி பருப்புலாம் விலையே தெரியுமா? அதில் வந்து விடியும், பெட்ரோலில் வந்து விடியும். நான் தான் கட்டணும். ஏற்கனவே முடியல. ஏற்கனவே வட்டி மேலே வரியை போட்டு சாகுறானு எல்லாரும். தண்ணி வரி வரும், எல்லாமே விலையாகி போயிடும். அப்புறம் எப்படி வாழ்வான்? 10 லட்சம் கோடி வாங்கினா இந்த கடனை யார் அடைப்பா? பிளேட்டில் போயிட்டு கேரவான்லேயே போகிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. இங்கே ஏழைகளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வந்து பாரு. ஏரினா என்ன, குளம்னா என்ன, குட்டனா என்ன, கம்மானா என்ன, கழனினா என்ன, விவசாயம்னா என்ன, அரிசினா என்ன, பருப்புனா என்ன, மாடுனா என்ன, ஆடுனா என்ன, கோழினா என்னெல்லாம் தெரிஞ்சுக்க தம்பி. வாழ்க்கையில் எப்படி பொருளாதாரத்தை நாட்டுக்கு முன்னு கொண்டு வரணும், இதெல்லாம் வந்து நீங்கள் மேடையில் பேசணும். அப்படி பேசினா தான் நீ நல்ல தலைவன். அப்போ தான் நான் உனக்கு ஓட்டு போட முடியும். விஜயோட கொள்கை கோட்பாடு தத்துவம் என்ன, சீமான் எப்படி ஆட்சி முறை பண்ண போகிறாரு, விஜய் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு உட்காந்து நீங்கள் எப்படி துணி கடைக்கு போகும்போது நம்ம துணி வாங்க வரும்போது எப்படி 10 கடை ஏறி இறங்குறோமோ அதே மாதிரி பெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். நீங்கள் திமுகவில் நான் கட்சிக்காரன் அப்படின்னு சொன்னால் அவனை கேவலமாக நம்ம கேட்கலாம். ஏன்டா ரோடும் போடல ஒரு மயிரும் போடல, ஹாஸ்பிட்டலாம் கேவல மயிராக இருக்குது, எங்கே பார்த்தா ஊழல் பண்ணுறான், அங்கே பார்த்தா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதை பண்ணுறான் இதை பண்ணால் நம்ம கேட்கலாம். அண்ணா திமுக காரன் கேட்டால் ஏன்டா ஜெயலலிதா வீட்டுக்குள்ளேயே வந்து வீட்டுக்குள்ளே போய் கரண்ட் ஆஃப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான், கொலைக்காரங்க பிடிக்கல, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விருத்தில் 10 பேரை கொண்டான்னு நம்ம கேள்வி கேட்கலாம். என்ன நீங்கள் என்ன கேட்பீங்க? பேசும்போது சொல்கிறீங்க இது தமிழர் பண்டிகை திராவிட பண்டிகைலாம் இல்லை, திராவிட பொங்கல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் சொல்கிறாரு. அவருக்காக வச்சு ஒரு முறை திராவிட பொங்கல் கொண்டாடுறதுல என்ன கரெக்டாக கேட்டீங்க. ஏன்னா இப்போ முதலமைச்சர் வந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் முன்னேற்றிட்டாரு. யாருக்குமே வந்து பசி பஞ்சம் பட்டினியே இல்லை, எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. எங்கேயுமே கொலை கற்பழிப்பு இல்லை, ஒயின் ஷாப்பெல்லாம் மூடிட்டாரு. படித்தவங்க ஒருத்தன் கூட வேலை இல்லாமல் இல்லை, எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, மருத்துவர்கள்லாம் செவிலியர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, ஆசிரியர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா சத்தியமாக திராவிட பொங்கல் கொண்டாடலாம். ஆனால் இல்லையே ராஜா, அப்படி இல்லையே. எல்லாம் பசி பஞ்சம் பட்டினி, எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு பொய் பிராடு பித்தலாட்டம் இப்படி தான் இருக்குது. இந்த நிலைமையில் வந்து திராவிட பொங்கல் கொண்டாடணுமா? இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டு திராவிட பொங்கல் கொண்டாடுங்கன்னா எப்படிங்க கொண்டாட முடியும்? இப்போ இது எல்லாமே கொடுத்தா இப்போ தமிழர்ன்ற அந்த அடையாளத்தை மறைச்சிட்டு திராவிட பொங்கல் கொண்டாடிடலாமா? அப்போது அது இல்லைங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் அவங்க கேட்குறாங்களா திராவிட பொங்கல் கொண்டாடுன்னு சொல்கிறாங்களா, அதுக்கான உரிமையாக அவங்களுக்கு இல்லை. இதெல்லாம் பண்ணியிருந்தாலாவது அவங்க கேட்டாங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலாக தமிழ் உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறது. நீங்கள் சுவிட்சர்லாந்து போனாலும் லண்டால் போனாலும் அங்கே தமிழர்கள் கொண்டாடுற பண்டிகை வந்து இந்த பொங்கல் தான். அது வந்து இந்த பண்டிகையை வந்து நீங்கள் வந்து திராவிட பொங்கல்னு எவனுமே கொண்டாட மாட்டோம், முட்டா பசங்க தான் கொண்டாடுவோம். அது வந்து தமிழர் பண்டிகை. உலகத்தில் எந்த மனுஷனுமே வந்து தான் கூட இருக்கிற மாடு இருக்குல்ல, மாடு வந்து தன் வாழ்க்கையில் நண்பனாக ஏற்றுக்கிட்டு அதை தன்னோட அங்கம், அதாவது குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு கொண்டாடுறான்னா அது தமிழர் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த ஒரு தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் ஒரு பண்டிகை இருக்குன்னா அது பொங்கல் பண்டிகை. அதை போய் திராவிட பொங்கலை எப்படி சார் கொண்டாடுவாங்க? ஏன்னா இப்போ இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, தமிழர்கள் ஏன் சரி நம்ம முதல்வருக்காக ஒரு முறை சரி திராவிடமாக மாறிக்குங்க. அவர் முதல்ல தமிழரே கிடையாது சார். அது ஸ்டாலின் சார் வந்து தமிழரே கிடையாது. அவங்க வந்து தெலுங்கு, உலகத்துக்கே தெரியும், நம்ம சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வந்து திராவிடன்னு சொல்கிறதே முதல்ல வந்து என்னென்னா அவங்க வாழ்க்கையை பெருக்க வச்சுக்கிறதுக்காகவும் தக்க வச்சுக்கிறதுக்காகவும் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. அவங்க வந்து திராவிடர்கள், தெலுங்கர்கள். அதனால தான் நீங்கள் தமிழனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அண்ணனையும் உங்கள் அக்காவையும் உங்கள் மாமாவையும் உங்கள் சித்தப்பாவையும் எப்படி பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழனாக இருந்தால் நம்ம இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பீப்பிளும் அப்படி பார்ப்பாங்க. அவங்க அப்படி இல்லை. அதனால தான் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அது எதை பற்றி தெரியாது சார். அவங்க திராவிடன்றதை தெலுங்கு கூட கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க. அப்போ அந்த திராவிடத்தை தூக்கி போடுறவங்களாம் தமிழர்கள் இல்லையா? ஆமாம், இல்லை. ஏங்க திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறேன் எப்படிங்க தமிழனாக இருப்பான்? தமிழை தூக்கி பிடிக்கிறாங்க தமிழனாக இருப்பான். தமிழ்னு தமிழ்லேயே தமிழ்நாட்டில் அழிச்சிட்டு வர்றாங்க. எந்த போர்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தமிழில் 75% வந்து இங்கிலீஷில் தான் பார்த்துருப்போம். அது டங்கிலீஷ், தமிழே இல்லை. அப்புறம் எப்படி தமிழ் இவங்க தமிழ் வாழ வைக்கணும்? முதல்ல கார்பரேஷன் ஸ்கூலில் தமிழ் தான் சொல்லி தராங்க. தமிழ்லாம் டெவலப் ஆகிருக்கணுமே. அவங்களுக்கு அந்த அக்கறையே இருக்காதுங்க. அவங்க அதனால தான் திராவிடன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நான் தெலுங்குன்னு சொன்னால் நீங்கள் சண்டைக்கு வந்துருக்கீங்கன்னா நம்ம தெலுங்கு, கன்னடம், மலையாளம், நம்ம தமிழ் எல்லாரும் சேர்ந்து 4 பேர் ஒன்றா இருக்கலாம், நம்மளாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஊற்றுறதுக்கு காரணம் அதுதான். எல்லாரும் வாங்க வாழலான்றதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், திராவிடர்களாக. அதான் சொன்னேன். ஏன் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் எங்களை வாழ வச்சுருந்தா பரவாயில்லைங்க. நீங்கள் வாழ வைக்கலையே, எங்களை அழிச்சிட்டு இருக்கீங்களே. இப்போ உண்மையிலேயே வந்து
என்னன்னா தமிழ்நாடு தமிழர்கள் மேலே அக்கறை இருந்து நீ எவனா வேணா தெலுங்கானார் இந்திக்காரனா இருந்து பெங்காலியார் குஜராத்தியார் தமிழ் ஆளணுமா, ஆனால் தமிழன் மேலே உனக்கு பற்று இருக்குங்கிறத முதல்ல நீ காட்டணும்ல. உனக்கு பற்று இருந்துச்சுன்னா ஏன் நீ மலையை உடைக்க போகிற, அப்படி இருந்துச்சுன்னா ஏன் மண்ணை அள்ளி விற்க போகிற, தமிழன் தானே குடிச்சு சாவரான உன் மேலே அக்கறை வந்துருக்கணும்ல. ஏன் உடம்புக்கு நல்லது தானே கல் கடையை வந்துட்டு ஒயின் ஷாப்பை மூட வேண்டியதானே, அதெல்லாம் செய்யலை. அப்படியே தெரிய வேணாமா உங்களுக்கு, உங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா முதல்ல செஞ்சுருப்பாங்கல்ல, செய்யலைங்கிறது புரிஞ்சுக்கணுமா. அதாவது என்னென்னா காலகாலமாக ஏமாற்றிட்டு வந்தாங்க, இப்போ ஓரளவுக்கு புரிதல் வந்துருச்சு. இந்த சீமான் பேசி 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 வந்து புரிதல் வர வச்சுட்டாரு. அதில் புரிதல் வந்ததுனால இனிமேல் ஏமாற்ற முடியாது. திராவிடம்னு சொல்லி ஏமாற்ற முடியாது, பாசிபிளே கிடையாது ராஜா. திராவிடம் கிடையாது. இப்போ அடித்து நொறுக்கிட்டு இருக்காரு திராவிடம்னு சொன்னோம். எவன் சொன்னானோ எல்லாத்துக்கும் மேடைக்கு போட்டு மூச்சு முட்டை பேசிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, பெரியாரெல்லாம் ஓட விட்டுட்டு இருக்காப்புல, அவன் பேதி ஆகிட்டு இருக்கானுங்க திக கட்சிக்காரங்க. திராவிடம் தான் இங்கே பல நல்ல விஷயங்கள் இங்கே பண்ணுச்சுன்றாங்க. அப்படின்னும் போது திராவிடத்தை ஒழிச்சு வேறு என்ன தான் நீங்கள் பண்ண சார்? என்ன நல்லா பண்ணாங்க சார்? என்ன சார் பண்ணாங்க? என்ன பண்ணாங்கன்றீங்க சார்? ஸ்கூல் கட்டினேன்னு சொல்லுவாங்க சார். ஸ்கூலில் போய் அவனை கார்ப்பரேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க சார். பசங்களை யாரும் படிக்க வைக்கிறது இல்லை சார். எல்லாம் பெரும்பாலும் அதாவது வசதி இல்லைங்கிற நிலைமையில் படிக்க வைக்கிறாங்க சார். அவங்க வசதி இல்லாத நிலைமைக்கு தள்ளதே இவங்க தான் சார். எல்லாருக்கும் வசதி வந்துருச்சு. எல்லாரும் வந்து வாழ்க்கையில் விஜய் சொன்ன மாதிரி எல்லார் வீட்லையும் கார் இருக்குது, எல்லார் வீட்லையும் பைக் இருக்குது, எல்லாரும் நல்லா வேலை செய்கிறாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா அவன் ஏன் சார் கார்ப்பரேட் ஸ்கூலுக்கு போக போகிறான்? அவன் ஏன் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறான்? கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே செத்துருவன் தான் நிறைய பேர் சொல்லுவான். தம்பி உடம்பு சரியில்லைன்னா கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடா சீக்கிரம் சாப்பிட்டு. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு சார். இவங்க ஒன்றுமே நல்லது பண்ணல. நீங்கள் சீமான் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு. சீமானுக்கு 39 லட்சம் ஓட்டு போட்டோம்னா இவனுக்கு பேதியம். ஆகா 39 லட்சம் வந்துருச்சு. இல்லைண்ணா, இப்போ 39 லட்சம் பேர் போட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் இப்போ ஒரு சந்தேகம் எழுதுல. என்னென்னா இப்போது நம்ம புதுசாக கட்சி வந்திருக்கு. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பக்கம் பாதி பேர் போகலாம். இந்த வாக்கே அவருக்கு வருமானதே சந்தேகம் தானே. அந்த 39 லட்சம் வச்சே பேச முடியாதுல்ல. கரெக்டு. இப்போ நான் இருக்கேன்ல, நான் வந்து 2 எலெக்ஷனாக இது நாம் தமிழருக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுன்னா என் பையன் என் பொண்ணு சேர்ந்து போடுவாங்க, என் ஒய்ஃபையும் போடுவாங்க. இப்போ என் மாமனார் மாமியாரெலாம் என்ன போடுவாங்க, எங்கள் அம்மா அப்பா என்ன போட்டாங்க, என் தங்கச்சி பசங்களாம் என்ன போட்டாங்க அப்படிங்கிறது தெரியாதுல்ல. போன இதில் வந்து என் தங்கச்சி பசங்க போட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து போடுவாங்கல்ல, அது ஒன்று. புரியாதவங்க இப்போ கடந்த இந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் எத்தனை பேர் புரிதல் வந்திருக்கும்? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே வந்து இந்த சினிமா ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சொல்கிறாங்கல்ல, அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து இப்போ இது நாம் தமிழர் போட்ட அத்தனை பேருமே புரிதலோடு இருக்கவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க, வாழ்வியல் தெரிஞ்சவங்க, அவங்க தான் போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டு ஒரே மாறாது. அது வந்து மாறவே மாறாது. எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க, சாலிடாக 1 கோடி ஓட்டு இந்த டைம் வரும். 1 கோடி ஓட்டு வருங்க. நீங்கள் என்னன்னா கட்சியாக நீங்கள் அவருக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. ஏங்க அவர் கட்சின்னு சொல்கிறதே எனக்கு பெருமை தாங்க. அப்படி சொன்னால் கூட, அப்படி நான் வந்து சாதாரண உறுப்பினர் கூட கிடையாது, அவர் கட்சின்னு சொல்லிக்கிறது கூட எனக்கு பெருமை தான். ஏன்னா நீங்கள் திமுகவில் நான் கட்சிக்காரன் அப்படின்னு சொன்னால் அவனை கேவலமாக நம்ம கேட்கலாம். ஏன்டா ரோடும் போடல, ஒரு மயிரும் போடல, ஹாஸ்பிட்டலாம் கேவல மயிராக இருக்குது, எங்கே பார்த்தா ஊழல் பண்ணுறான், அங்கே பார்த்தா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதை பண்ணுறான், இதை பண்ணால் நம்ம கேட்கலாம். அண்ணா திமுக காரன் கேட்டால் என்னடா ஜெயலலிதா வீட்டுக்குள்ளேயே வந்து வீட்டுக்குள்ளே போய் கரண்ட் ஆஃப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான், கொலைக்காரன் கண்டுபிடிக்கல, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விருத்தில் 10 பேரை கொண்டான்னு நம்ம கேள்வி கேட்கலாம். என்ன நீங்கள் என்ன கேட்பீங்க? தாவேக்காவை நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா விஜய் கட்சின்னு சொன்னால் காரி துப்புவான். ஏன் அதான் 41 பேர் செத்தான், இவனுக்கு ஒரு தலைவர் நான் கேட்பான். 41 பேர் செத்தான், போய் கூட பார்க்கல. சினிமாவில் மட்டும் காலையும் கையை நீட்டு 55 பேர் அடிக்கிற, 60 பேர் அடிக்கிற, இங்கே 41 பேர் செத்து பார்த்தா பின்னாடி போய் பாடுறான்னா பார்க்காம வீட்டுக்குள்ளே ஓடி போய் கதை சாத்தி உட்காந்துட்டேன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்பான். தாவேக்கான்னு சொன்னான். நாம் தமிழ் சொன்னால் நீ என்ன கேட்பேன்? கேட்கலாமே. சீமான் மாற்றி பேசுகிறாரு. ஏங்க மாற்றிலாம் ஒன்றுமே பேசல. ஒரு அப்பையிலேருந்து கரெக்டாக பேசிட்டு இருக்காரு. அது ஒன்று என்னன்னா பெரியாரை முன்னாடி தூக்கி பிடிச்சாரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது வழி நடந்த பாதை, இது வழி நடத்துகிற பாதைன்னு சொல்லிட்டாரு. விஜய் தம்பினாரு, இப்போ திட்டுறாரு. இந்த நிறைய பேர் என்கிட்ட இதே தான் கேட்குறானுங்க. என்னன்னா உன் பொண்டாட்டி நீ ஒரு கல்யாணம் பண்ணுற, லவ் பண்ணும்போது அந்த பண்ணி கல்யாணம் பண்ணும்போது உங்கள் அம்மாட்ட போய் என்ன சொல்லுவேன்? ஐயோ இந்த பொண்ணு ஆக சிறந்த பொண்ணு, இந்த பொண்ணு பிரமாதம், அந்த பொண்ணு அறிவு இருக்குது, புத்திசாலியாக அழகானவா, படிச்சிருக்கா, பண்பாடு உள்ளவானுவா. கல்யாணம் பண்ணிட்டு போன 6 மாதம் கழிச்சு அவள் பாத்ரூமில் தண்ணி ஊற்றலை, அவள் கக்கூஸ் பண்ணா கழுவ மாட்டா, துணி துவைக்க மாட்டா, அக்கில் முடி வச்சிருக்கிறா, ஆடை பிடிச்சவ, வாயை திறந்தா கச்சரா பேசுகிறான்னு பொண்டாட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. ஏன் அது அப்போ உனக்கு தெரியல? அதே மாதிரி தான் உனக்கு முன்னாடி வந்து தாவேக விஜய் வந்து நல்லவரா, அன்பானவரா, பண்பானவரா, பாசமானவரா, நாட்டை பற்றி தெரிஞ்சவரா, அறிவாளியாக, புத்திசாலியாக, ஒழுக்கமானவராக இருப்பாருன்னு நினச்சாரு. கொள்கை கோட்பாடெலாம் சிறப்பாக இருக்குன்னு நினச்சி தம்பிக்கு ஆதரவு கொடுத்தாரு. இப்போ தம்பி வந்ததுக்கப்புறம் தான் தம்பி தெரியுது என்ன மாதிரி ஆளுன்ட்டு. அப்படின்னா விஜய் தவறாக நடந்துக்கிட்டாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி கேவலமாக என்ன நடந்துக்கிட்டாரு? ஏங்க அவர் தான் வந்து என்னென்னா ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஊழலை ஒழிக்கிறேன்னா ஊழல் கட்சி ஜெயலலிதா அந்த அம்மா தூக்கி போய் நிப்பாட்டுறாரு. அப்புறம் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுங்கிறாரு. விஜயோட கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எதுவுமே இல்லை. இருந்தாலாவது என்ன அப்படின்னு உனக்கு பேசி அதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சேஷன் இருக்குங்கிறத நம்ம கம்பேர் பண்ணலாம். எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் அரசியலில் சினிமாவில் டான்ஸ் ஆனதை மட்டும் வச்சுக்கிட்டு, ஃபைட் பண்ணதை மட்டும் வச்சுக்கிட்டு நீ அரசியலுக்கு வரையே இது தப்பு தம்பின்னு கேள்வி தான் கேட்குறாரு. அவர் ஒன்றும் சண்டைக்கு வலிக்கல, உன்னை பற்றி கேவலமாக பேசலை, கேள்வி கேட்குறாரு. என்ன தம்பி சொல்லு ரீதியாக தான் விமர்சனம் பண்ணுறாருன்னு சொல்லுங்க. ஏங்க ஆமாங்க. நீங்கள் வந்து என்னன்னா ஒருத்தர் நம்ம இப்போ விஜய் அணிலேன்னு சொல்கிறாரு.
விஜயை சரி விமர்சனம் பண்ணுறாரு, ஓகே. அவங்க ரசிகர்கள்லாம் அணிலே அந்த மாதிரிலாம் ட்ரோல் கலாய்க்கிறார். என்னன்னா விஜய் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து ஜெயலலிதா ஆட்சி வர்றதுக்காக நாங்கள் அணிலாக பாடுபட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில் சொன்னார். இந்த பசங்க எல்லாம் இப்போ வந்து சுற்றி மேலே ஏறிங்கி மரத்து மேலே ஏறுறது, அது மேலே கூண்டு மேலே ஏறுறது, அங்கே குதிக்கிறதுனால அணில்னு காமெடியாக சொல்கிறாரு. அதனால என்ன பிரச்சனை? இப்போ அணில் சொன்னாமல் என்னன்னு சொல்லுவோம்னா எதுக்கு நீங்கள் குரங்குன்னு நான் சொன்னார், அணில் சொன்னாலும் சந்தோஷப்பட்டு போங்க, அணில் சொல்கிறாருன்ட்டு. நீங்கள் வந்து உங்களோட விஜய் வந்து நல்ல கொள்கையோடு வந்தார், கோட்பாட்டோடு வந்தார், தத்துவத்தோடு வந்தாருன்னா உண்மையிலேயே பாராட்டுறது சீமானண்ணா தான் இருப்பார். தம்பி குறையோடு வந்திருக்கா, இதெல்லாம் அரசியல் இல்லைப்பா, இப்படிலாம் செய்யக்கூடாது தம்பி, நீ வந்து பிளேட்லேயே போயிட்டு கேரவான்லேயே போகிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, இங்கே ஏழைகளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வந்து பாரு. ஏரினா என்ன, குளம்னா என்ன, குட்டனா என்ன, கம்மானா என்ன, கழனினா என்ன, விவசாயம்னா என்ன, அரிசினா என்ன, பருப்புனா என்ன, மாடுனா என்ன, ஆடுனா என்ன, கோழினா என்னெல்லாம் தெரிஞ்சுக்க தம்பி. வாழ்க்கையில் எப்படி பொருளாதாரத்தை நாட்டுக்கு முன்னு கொண்டு வரணும், இதெல்லாம் வந்து நீங்கள் மேடையில் பேசணும். அப்படி பேசினா தான் நீ நல்ல தலைவன், அப்போ தான் நான் உனக்கு ஓட்டு போட முடியும். 10 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு, இந்த 10 லட்சம் கோடி விஜய் வந்து எப்படி அடைப்பேன்னு சொன்னாரா? எல்லாருக்கும் வந்து வீட்டில் கார் இருக்கணும், பைக் இருக்குன்னு சொல்கிறாரு. கார் பைக்கு எப்படி வரும், எப்படி வர வைப்பேன், அது சொல்லணும்ல. அதெல்லாம் சொன்னால் தாங்க நீங்கள் நல்ல தலைவர், அப்போ தாங்க உங்களுக்கு ஓட்டு போட முடியும் அப்படின்னு சீமான் கேட்குறாரு. இது என்ன, இதில் என்ன தப்பு இருக்குது? உடனே வந்து பேசிட்டாரு என்ன என்ன இது? மக்கள் தான் சரியாக முழுமையாக பார்க்காம அவரை உண்மை தாங்க. நீங்கள் வந்து விஜய் ரசிகனாக நீங்கள் கூட இருக்கலாம். என்ன சொல்கிறேன், விஜய் ரசிகர்கள் இருந்தால் விஜய்க்கு எப்படி குழந்தை மனசோ, அவருக்கு எப்படி விவரம் தெரியாதோ, அதே மாதிரி இந்த பசங்களுக்கும் விவரம் தெரியல. உண்மையிலேயே தேர் இன்னோசென்ட். அவங்க இன்னோசென்ட் ஆனதுக்கு வந்து திமுக ஆட்சி தான் காரணம். அவங்க சரியாக அந்த குழந்தைங்களை கல்வி கொடுத்து வளர்க்கலை. அவங்க பேரண்ட்ஸும் ஒரு காரணம். இப்போ இவங்களுக்கு சரியாக வளர்க்காதனால தான் அந்த பசங்க வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க. அவங்களுக்கு விவரம் புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை. நீ என்ன பண்ணால் ஒரு விஷயம் 2 விஷயத்தையும் சீமானோட கொள்கை, விஜயோட கொள்கை, கோட்பாடு, தத்துவம் என்ன, சீமான் எப்படி ஆட்சி முறை பண்ண போகிறாரு, விஜய் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு உட்காந்து நீங்கள் எப்படி துணி கடைக்கு போகும்போது நம்ம துணி வாங்க வரும்போது எப்படி 10 கடை ஏறி இறங்குறோமோ அதே மாதிரி பெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அதுதான் கொஞ்சம் பொறுமையாக நாலேஜபுளாக கொஞ்சம் யோசித்து அதெல்லாம் செய்யணும். ஏன்னா அந்த 5 வருஷத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, 5 வருஷத்தை நீங்கள் வந்து ஒருத்தன் கையில் கொடுக்க போகிறீங்க. அவன் நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணும். பின்னுக்கு தள்ளிட்டானா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனாக இருக்குது, இதை எப்படி அடைப்பாங்கன்னு தெரியாது. அதனால் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறீங்க, பார்த்து எல்லாரும் செஞ்சுக்கங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஆல்ரெடி வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 5 லட்சம் கோடி இருந்துச்சு. இவங்க வந்து இப்போ 4.5 லட்சமாக வாங்கி இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆகிப்போச்சு. இதுக்கு வட்டி வந்துன்னா 80,000 கோடி வட்டி கட்டணும். ஒருத்தன் கேட்குறான், கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறான். டேய், உங்கள் பொண்டாட்டி இருக்கால, உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியாமல் புருஷன் கடன் வாங்கக்கூடாது, புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாட்டி கடன் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா பொண்டாட்டி புருஷன் கடன் வாங்கிட்டு வந்தான்னு வச்சுக்கேன், பொண்டாட்டிக்காரி செருப்பால் அடிப்பா. ஏன்டா நீ வாங்கிட்டு செத்து போயிடுவேன், இதுக்கு வட்டி கட்டுறது யார், கடனை யார் கட்டுறதுன்னு கேட்பா. அதே மாதிரி பொண்டாட்டி வாங்கலாம், இதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் கடன் வாங்கினால அந்த கடன் எங்கே வந்து விடியும்னா, கரண்ட் பில்லில் வந்து விடியும், வீட்டு வரியில் வந்து விடியும், ரோட் டாக்ஸில் வந்து விடியும், நீ வாங்குற அரிசி பருப்புலாம் விலையேறும் தெரியுமா, அதில் வந்து விடியும், பெட்ரோலில் வந்து விடியும். நான் தான் கட்டணும். ஏற்கனவே முடியல, ஏற்கனவே வரி மேலே வரியை போட்டு சாகுறாங்க எல்லாரும். தண்ணி வரி வரும், எல்லாமே விலையாகி போயிடும். அப்புறம் எப்படி வாழ்வான்? 10 லட்சம் கோடி வாங்கினா இந்த கடனை யார் அடைப்பா? ஸோ இந்த கடனை எவன் அடைப்பான், எப்படி அடைப்பேன், எந்த மாதிரி அடைப்பேன்னு சொல்கிறான் பாருங்கள். எப்படி தொழில் வளர்ச்சியை பெருக்கி இந்த கடனெல்லாம் அடைப்பேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அவனை பார்த்து ஓட்டு போடுங்க. தற்கொலைத்தனமாக ஓட்டை போட்டு மறுபடியும் தற்கொலை ஆகிடாதீங்க. நன்றி.